குட்டீஸ்களா எல்லாரும் தயாரா? இன்று நம்மோட கதை ஒரு சின்ன அழகான பால் கன்று பற்றி. அவன் பெயர் பாலு. ஒரு பசுமையான புல்வெளியில் பாசமுள்ள அம்மா பசுவோடு சேர்ந்து பாலு என்னும் பால் கன்று இருந்தான். சிறிய கண்ணும் செல்லமான காது அசைவுகளும் அவன் எல்லோருக்கும் பிடித்தவன். பாலுவுக்கு ஓடுவது, தொள்ளுவது, பட்டாம்பூச்சிகளை பின்தொடருவது இவை எல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய ஹீரோ ஆகணும் என்று பாலு எப்போதும் நினைப்பான். ஒரு நாள் பாலு புல் மேய்ந்து கொண்டிருந்த போது அருகே இருக்கும் காட்டிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி தெரியுது. அது என்ன ஒளி என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் மெதுவாக காடுக்குள் நடந்து சென்றான். அங்கே ஒரு அழகான தங்க நிறக் கல். அது மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சது. வணக்கம் பாலு, நான் மந்திரக்கல். நீ உண்மையாக நல்ல மனம் கொண்டவனா என்பதை சோதிக்க வந்துள்ளேன். பாலு தடக்க தடுக்க. நானா? நான் என்ன செய்யணும்? மந்திரக்கல் சொன்னது. நீ 3 நன்மைகளைச் செய்தால் உனக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கப்படும். பாலு உற்சாகமாக தலையசைத்தான். காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சின்ன பறவை குஞ்சு தரையில் விழுந்து அழுது கொண்டிருந்தது. பாலு உடனே அதைச் சேர்த்து கொண்டு அதன் கூடு இருக்கும் கிளை வரை மெதுவாக தூக்கி எடுத்துச் சென்றான். மந்திரக்கல் தோன்றி, அருமை பாலு, இது முதல் நன்மை. சிறிது நேரம் கழித்து ஒரு முயல் பயந்து கொண்டு ஊடி வந்தது. என் வீட்டுக்கு வழி தெரியல, நான் தொலைஞ்சு போயிட்டேன் என்று சொன்னது. பாலு முயலை அன்புடன் அழைத்துக் கொண்டு அதன் குட்டையான குட்டை வீட்டை தேடி வெகு தொலைவு நடந்தான். அந்த முயல் மகிழ்ச்சியில் குதிச்சது. நன்றி பாலு. மந்திரக்கல் மறுபடியும் வந்தது. சிறப்பு, 2வது நன்மையும் முடிந்தது. இப்போது காடு முழுவதும் சத்தம். ஒரு மான் நடுங்கிக் கொண்டிருந்தது. பாலு, என்னாச்சு? மானு, முழு காடு இருட்டாகிட்டது, எனக்கு பயம். பாலு அவன் அருகே சென்று, கவலையில்ல மானா, நான் உன் நண்பன். நம்ம இருவரும் சேர்ந்து வெளியே போவோம் என்று மெதுவாக நடந்து சென்றான். மானு தைரியமாக பாலுவுடன் நடந்தது. மந்திரக்கல் ஊஞ்சல் போல் ஒளிர்ந்தது. பாலு, நீ 3 நன்மைகளை மிக அழகாக செய்துட்டே. இப்போது உனக்கு பரிசு. இருட்டை ஒளியாக மாற்றும் சக்தி பாலுவுக்கு கிடைத்தது. அவனின் கொம்பு மெதுவாக ஒளிர்கிறது. அந்த ஒளி காடு முழுவதையும் பிரகாசமாக ஒளிரச் செய்தது. காட்டின் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தன. பாலு ஹீரோ, பாலு ஹீரோ. அந்த நாள் முதல் யாருக்காவது பயம் அல்லது உதவி தேவைப்பட்டால் மந்திர ஒளியுடன் பாலு அங்கே வந்து உதவி செய்வான். பாலு சிரித்துக்கொண்டு சொல்கிறான், ஹீரோவா இருக்கணும்னா மந்திரம் வேணாம், நல்ல மனமே போதும். குட்டீஸ்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா? அப்படின்னா இன்னும் நிறைய அழகான கதைகளுக்கு ரெடியா இருக்கணும்.